ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் என் அன்பின் வாழ்த்துக்கள். இந்த நாளிலும் நம்முடைய தியானத்திற்காக தெரிந்து கொள்கிற வேத வசனம் மத்தேயு எழுதின சுவிசேஷம் 16ஆம் அதிகாரம் 19ஆம் வசனம். நீ கட்டுகிறது எதுவோ அது பரலோகத்திலும் கட்டப்பட்டிருக்கும், பூலோகத்திலே நீ கட்டவிழ்ப்பது எதுவோ அது பரலோகத்திலும் கட்டவிழ்க்கப்பட்டிருக்கும் என்றார். பூமியிலே நீ கட்டுகிறது எதுவோ அது பரலோகத்தில் கட்டப்பட்டிருக்கும். பூமியில நீ கட்ட அவிழ்க்கிறது எதுவோ அது பரலோகத்தில் கட்டவிழ்க்கப்பட்டிருக்கும். தேவன் ஒரு விசேஷமான ஆசீர்வாதத்தை நமக்கு இன்றைக்கு தருகிறார். ஒரு அதிகாரத்தை நமக்கு தருகிறார். நாம் ஒருமனப்பட்டு தேவனுடைய நாமத்தினால், இயேசு கிறிஸ்துவின் வல்லமையுள்ள நாமத்தினால் இந்த பூமியில் எதை கட்டுகிறோமோ அது கட்டப்பட்டிருக்கும். அது இங்கு மாத்திரமல்ல, பரலோகமும் அதை சேர்த்து கட்டி வைக்கும். பூமியில் நாம் எதை கட்டவிழ்க்கிறோமோ அது பரலோகத்தில் கட்டவிழ்க்கப்படும். 2 காரணங்களுக்காக இதை கர்த்தர் நமக்கு எழுதி கொடுத்திருக்கிறார். ஒன்று, பூமியின் ஆசீர்வாதங்களை கட்டவிழ்க்கவும் பரலோக ஆசீர்வாதங்களை கட்டவிழ்க்கவும் நமக்கு ஆண்டவர் அந்த கிருபை தந்திருக்கிறார். 2வது, பூமியில் நமக்கு ரோதமாக எழும்புகிற சத்துருடைய கிரியைகளை கட்டவும் பூமியில் நமக்கு ரோதமாக எழும்புகிற சத்துருடைய வல்லமைகளை கட்டும்படி ஆண்டவர் நமக்கு அதிகாரம் தந்திருக்கிறார். வான மண்டலத்தில் உள்ள பொல்லாத ஆவிகளுடைய கிரியைகளை கட்டும்படி நமக்கு அதிகாரம் தந்திருக்கிறார். இந்த அதிகாரத்தை சரியாக புரிந்து கொண்டு சரியானபடி நாம் அதை செயல்படுத்தும் பொழுது தான் நம்முடைய வாழ்க்கையில் வெற்றியை பார்க்க முடியும். எல்லாரும் கட்ட முடியாது, எல்லாரும் கட்டவிழ்த்து விட முடியாது. ஏனென்றால் தேவனுடைய அதிகாரத்தை அறிந்து கொள்ள வேண்டும், தேவன் மேல் விசுவாசம் இருக்க வேண்டும், தேவனுடைய கிருபையை சார்ந்தவர்களாக இருக்க வேண்டும். ஏதோ நான் வேதத்தை வாசித்து விட்டேன், ஏதோ நான் இதை செய்கிறேன் என்று அல்ல, தெய்வத்தை பற்றி, இயேசு கிறிஸ்துவனுடைய அன்பை பற்றி நாம் அறியதான் இந்த கிருபைகள் நமக்குள்ளேருந்து வெளிப்பட ஆரம்பிக்கும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தை துதிக்கத்தான் இந்த தயவு, இந்த இரக்கமும் நமக்குள்ளேருந்து வெளிப்பட ஆரம்பிக்கும். அநேகருக்கு ஒரு சந்தேகம், அது என்ன? எனக்கு இந்த அதிகாரம் இருக்கிறதா? நான் எப்படி அறிந்து கொள்ளுவது? எனக்கு இந்த அபிஷேகத்தை கர்த்தர் தந்திருக்கிறாரா? நான் எப்படி பெற்றுக்கொள்வது? ஆண்டவர் சொல்லுகிறார், விசுவாசிக்கிறவர்களாலே நடக்கும் அடையாளங்களாவன. ஒரு மனிதன் இயேசு கிறிஸ்துவை மரித்தோரிலிருந்து எழுப்பினார் என்று விசுவாசித்தார், அவர்தான் இரட்சகர் என்று விசுவாசித்தார், அவனுக்கு அந்த அதிகாரத்தை கர்த்தர் தருகிறார். இந்த அதிகாரத்தை அந்த மனிதன் எப்பொழுது வேண்டுமானாலும் பயன்படுத்தலாம். இதை தான் ஆண்டவர் கற்றுக் கொடுத்திருக்கிறார். இன்றைக்கு உங்களுக்கும் எனக்கும் இந்த அதிகாரத்தை தருகிறார். நாம் ஒருமனப்பட்டு ஜெபிக்கும் பொழுது நமக்கு விரோதமாக எழும்புகிற சத்துருடைய வல்லமைகள் கட்டப்படும். நாம் ஒருமனப்பட்டு ஜெபிக்கும் பொழுது நமக்கு விரோதமாக எழும்பியிருக்கிற சத்துருடைய வல்லமைகள் நிர்மூலமாக்கப்படும். நாம் ஒருமனப்பட்டு ஜெபிக்கும் பொழுது நமக்கு தடையாயிருந்த ஆசீர்வாதங்கள் எல்லாம் கட்டவிழ்க்கப்பட்டு அந்த நன்மைகள் நாம் பெற்று அனுபவிக்க முடியும். எங்கள் சர்வ வல்லமுள்ள தேவனே, எங்கள் நித்திய பிதாவே, இந்த செய்தியை கேட்டுக்கொண்டிருக்கிற அருமையான பிள்ளைகள் இன்றைக்கு அவருடைய ஆசீர்வாதங்களை இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் நாங்கள் ஒருமனப்பட்டு கட்டவிழ்க்கிறோம். அது பரலோகத்தில் கட்டவிழ்க்கப்பட்டு இந்த பிள்ளைகளுக்கு வரவேண்டிய ஆசீர்வாத நன்மைகள் இப்பொழுது இறங்கி வருவதாக. அதே போல் இந்த பிள்ளைகளுக்கு விரோதமாக எழும்புகிற சத்துருடைய வல்லமைகளை ஒருமனப்பட்டு கட்டுகிறோம். அது பரலோகத்தில் கட்டப்படும்படி அது கட்டளை பெற்று அந்த கிரிகளை கட்டும்படி நாங்கள் ஜெபிக்கிறோம். நீர் அப்படி செய்து உங்களுடைய பிள்ளைகளை ஆசீர்வித்து வழிநடத்தப் போகிற தயவுக்காக ஸ்தோத்திரம். தேவ கிருபை கொடுக்கட்டும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமென்.